ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th டைம் டேபிள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு நாட்கள் ரொம்ப குறைச்சலாகவே இருக்குது. இந்த மந்த் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து ஒரு 14 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மந்தில் வந்து நம்ம ஒரு 6 days to 7 days தான் எக்ஸாம்ஸ்க்குன்னு படிக்க முடியும். ஸோ எப்படியும் 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து 7 or 8 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 days தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய இந்த 20 days நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 4 to 3 days நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா கல்வி விஜி சேனல் பிள்ளைங்களோட இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்க இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எக்ஸாம்ஸ் நெருக்கத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த முறை ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து பிஃபோராகவே லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 90 mark எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக 85+ எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும், அதே மாதிரி 75 marksக்கு நம்ம வந்து எப்படி 70 above எடுக்கிறது, 100 marks எடுக்கக்கூடிய 10th பிள்ளைங்களுக்கு எப்படி 95+ எடுக்கிறது அப்படின்றத லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th standard to 9th standard December 15 ஸ்டார்ட் ஆகி 23 எக்ஸாம்ஸ் முடியுது. 15th தமிழ், 16th English, 17 optional language, 18 maths, 19 physical education, 22 science, 23 social science. 6th 7th 8th 9th 4 ஸ்டாண்டர்டுக்குமே சேம் டைம் டேபிள் 15 ஸ்டார்ட் ஆகி 23 முடியுது. 10th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டார்ட் ஆகி 23 எக்ஸாம் முடியுது. 10th டிசம்பர் தமிழ் எக்ஸாம், 12th டிசம்பர் இங்கிலீஷ், 15th மேக்ஸ், 18th சயின்ஸ், 22 சோஷியல் சயின்ஸ், 23 ஆப்ஷனல் லாங்குவேஜ். +1க்கு பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 23 டிசம்பர் முடியுது. 10th தமிழ் எக்ஸாம், 12th இங்கிலீஷ், 15th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸு, 17th மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நர்சிங் அக்ரிகல்ச்சர் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நடக்க இருக்கு. 19th கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிரஃபி, 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹோம் சயின்ஸ் இது எல்லாமே இருக்குது. 23ல வந்து பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்ஸ் நடக்க இருக்கு. 12க்கு எக்ஸாம் 10th ஸ்டார்ட் ஆகி 23 முடியுது. 10th தமிழ், 12th இங்கிலீஷ், 15th மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி நடக்க இருக்கு. 17th கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிரஃபி, 19th ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ், 22 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ், 23 communicative English, computer science, computer application, biochemistry, home science, statistics.